புரட்சி தலைவர் பத்தி உங்களுக்கு எல்லாம் நல்ல தீவிர ரசிகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தலைவா படம் ரிலீஸ் ஆகல என்னன்னா நம்ம தம்பி போய் விஜய் போய் நின்னாருல. வாத்தியார் என்ன பண்ணா தெரியுங்களா? எம்ஜிஆர் நாரோடி மன்னன் எடுத்தப்ப அதுல வந்து அந்த சிம்பிளா வந்து திமுக கொடி தான் பறக்கும். சென்சார்ல என்ன சொன்னாங்கன்னா, திமுக கொடியை காட்டினா இந்த படத்துக்கு சென்சார் வழங்க மாட்டேனாரு. அவர் இருக்கிற சொத்த பொத்தை எல்லாம் வித்து கடன் எடுத்தாரு. எல்லா கடன் வாங்கி எல்லாத்தையும் வித்து நாரோடி மன்னன் படம் எடுத்தாரு. சொன்னார், இந்த படம் ஓடினால் மன்னன் ஓடாவிட்டால் நாடோடின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டேய் நீ சென்சார் கொடுக்காட்டி உங்ககிட்ட எல்லாம் பம்ப மாட்டேன், நாடோடி மன்னன் பிலிமை மவுண்ட் ரோட்டில், அப்ப அண்ணா சாலை மவுண்ட் ரோட்டில் வைத்து கொளுத்துவேன் அப்படின்னாரு. அவரு கூட கம்பேர் பண்ணி நான் தான் அடுத்த எம்ஜிஆர், நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னா எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப காமெடி பீஸா தெரியுது. நீங்க வேற ஏதாச்சும் சொல்லிக்கங்க, நீங்க எல்லாம் என்னமோ நினைச்சிட்டு போங்க. எனக்கு தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷங்க. இப்படி இருக்குது எனக்கு ஒரு எம்ஜிஆர் ரசிகனா வந்து எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னா, அப்பதான் எம்ஜிஆர்னா யாருன்னு தெரியும். ரிசல்ட் வரும்ல, அப்பதான் தெரியும் எம்ஜிஆர்னா யாருன்னு. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாத்துவோம். ஏன் அதை மாத்தணும்? திருப்பரங்குன்றம் நல்ல அழகான முருகன் கோயில் இருக்குது, அழகான தர்காவா இருக்குது. அதை ஏன் மாத்தணும்? இல்லையா? நல்லா இருக்கிற இடத்த மாத்துவாங்களா? தமிழ்நாட்டை நாங்கள் மத்திய பிரதேசமா மாத்தோம்னா, ஐயோ உனக்கு லூஸ் ஆயான்னு கேட்போம். நல்லா இருக்குது. நீங்க இதை விட என்ன பேசணும்? தமிழ்நாட்டை சிங்கப்பூராக மாற்றுவோம் அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குது, அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அதை விட்டு போட்டு கீழே இருக்கிற ஒரு ஊர் பேரைய சொல்லி மாத்துவாங்க. சரி, இப்ப வந்து நம்மளுடைய வெற்றி உறுதியாயிருச்சு. இங்க பார்த்தா இன்னொன்னு யார் எழுதுறான்னு தெரியல, பிச்சு உதறி இருக்கிறாங்க. யார் எழுதியிருந்தாலும் அவங்களுக்கு ஐயா சூப்பருங்க மேட்ரு. ஏன்னா இதுக்கு மேல நம்ம பஞ்சு டைலாக் அடிக்க முடியாது. தேர்தலுக்கு முன்பே டெல்லியை தோற்கடித்தவர் ஸ்டாலின். கருப்பு சட்டை போட்டு காவி சட்டையை கலட்ட வைத்தவர் ஸ்டாலின். நம்ம ஒரு படத்துல, நான் நினைச்ச ஒரு படத்துல கவுண்டமணி என்ன ஒரு டயலாக் பேசிருப்பாரு, அட எகிருதுங்கோ அப்படிங்கிற மாதிரி. இங்க மேட்ரு எகிருதுங்க. இந்த காலில் விழுந்த போட்டோ வச்சுட்டு ரொம்ப நேரம் அடிக்கிறாருங்க. உதய் உங்களுக்கு ஒரு சிம்பத்தியா இல்லையா? உதய் ஏதோ தெரியாதனமா விழுந்துட்டாரு, விடுங்கள. என்னமோ விழுந்தாரு, சரியா கால் கிடைக்கல, தவந்து போய் டேபிளுக்கு அடியில பூந்துட்டாரு. நல்ல வேலை டேபிளுக்கு அடியில் எந்திரிச்சிருந்தாருன்னா நங்குன்னு அடிச்சிருக்கு தலை, அதை ஏதோ தப்பிச்சது. அதனால வந்து அதை பிரச்சனை. காலில் விழு காலை வாரு அடுத்த காலை தேடு என்று எடப்பாடிக்கு இலக்கணம் சொன்னவர் உதயநிதி ஸ்டாலின். பாருங்க, இது சூப்பர் மேட்டருங்க. 5000 கோவிலுக்கு குடமுழக்கு நடத்தியது ஸ்டாலின் அரசு. அறநிலைத்துறைக்கு அடையாளமாயிருப்பது அமைச்சர் சேகர் பாபு. உண்மையிலேங்க அறநிலைத்துறைக்கு அரணாயிருப்பது அடையாளம் மட்டுமில்ல, அரண். வில்லிவாக்கம் தொகுதிக்கு வாரி வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு. உலகளாவிய மீன் வளாகம், எல்லோரையும் கவரும் வில்லிவாக்கம் ஏரி சுற்றுலா திட்டம், திறம்பட கட்டிய வெள்ளிவாக்கம் பேருந்து நிலையம், வளர்ந்து வரும் குடிசை மாற்று குடியிருப்புகள், எல்லோருக்கும் பயன்படும் இல்லம் தோறும் விடியல் பேருந்தில் இலவச பயணம், உரிமை தொகையில் உயர்வு, இன்னும் பல. கார்த்திக் மோகன் கடுமையான உழைப்பாளி. இப்போ முதல்வருடைய இவ்வளவு சாதனைகளை சொல்லிட்டு கார்த்திக் மோகன் கடுமையான உழைப்பாளின்னு அப்படியா? பத்தாது இல்ல, கடுமையான உழைப்பாளி தான். அது என்னன்னா, நம்மளுக்கு எவ்வளவு கடுமையா உழைச்சாலும் நம்ம தலைவர் ஸ்டாலினை மிந்த முடியாதுங்க. உண்மையிலேயே சொல்றேனுங்க. எனக்கு 71 வயசாச்சு. நான் வேற மேடையிலையும் பேசிட்டேன். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகன். நான் வந்து 10 வருஷமா அவருக்கு தான் ஓட்டு போட்டேன். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கு போட்டேங்க. 1977 இருந்து 87 வரைக்கும் அவருக்கு தான் ஓட்டு போட்டேங்க. அதற்கு பிறகு உதயசூரியனுக்கு தான் போட்டேன். ஏன்னா இப்பொழுது இருக்கும் அதிமுக ஏமாந்து விடாதீர்கள், புரட்சி தலைவருடைய அதிமுக அல்ல. இது அமித்ஷாவின் அதிமுக. ரெட்டை இலைக்கு போட மூட்டு தாமரைக்கு தான் போடுங்க. அவர் தில்லா எழுத்து நிக்கிற ஆளுங்க. புரட்சி தலைவர் பத்தி உங்களுக்கு எல்லாம் நல்ல தீவிர ரசிகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஒரு தலைவா படம் ரிலீஸ் ஆகல என்னன்னா நம்ம தம்பி போய் விஜய் போய் நின்னாருல. வாத்தியார் என்ன பண்ணா தெரியுங்களா? எம்ஜிஆர் நாரோடி மன்னன் எடுத்தப்ப அதுல வந்து அந்த சிம்பிளா வந்து திமுக கொடி தான் பறக்கும். சென்சார்ல என்ன சொன்னாங்கன்னா, திமுக கொடியை காட்டினா இந்த படத்துக்கு சென்சார் வழங்க மாட்டேனாரு. அவர் இருக்கிற சொத்த பொத்தை எல்லாம் வித்து கடன் எடுத்தாரு. எல்லா கடன் வாங்கி எல்லாத்தையும் வித்து நாரோடி மன்னன் படம் எடுத்தாரு. சொன்னார், இந்த படம் ஓடினால் மன்னன் ஓடாவிட்டால் நாடோடின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டேய் நீ சென்சார் கொடுக்காட்டி உங்ககிட்ட எல்லாம் பம்ப மாட்டேன், நாடோடி மன்னன் பிலிமை மவுண்ட் ரோட்டில், அப்ப அண்ணா சாலை மவுண்ட் ரோட்டில் வைத்து கொளுத்துவேன் அப்படின்னாரு. அவரு கூட கம்பேர் பண்ணி நான் தான் அடுத்த எம்ஜிஆர், நான் தான் அடுத்த எம்ஜிஆர்னா எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப காமெடி பீஸா தெரியுது. நீங்க வேற ஏதாச்சும் சொல்லிக்கங்க. நீங்க அடுத்த எம்ஜிஆர்னு எல்லா நடிகர்களுக்கு சொல்ற, தயவு செய்து சொல்லாதீங்க. எனக்கு உண்மையிலேயே வந்து நீங்க எல்லாம் என்னமோ நினைச்சிட்டு போங்க. எனக்கு தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷங்க. அப்படி இருக்குது எனக்கு ஒரு எம்ஜிஆர் ரசிகனா வந்து எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னா, அப்பதான் எம்ஜிஆர்னா யாருன்னு தெரியும்.
ரிசல்ட் வரும்ல, அப்போதான் தெரியும் எம்ஜிஆர்னா யாருன்னு. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, அது வேற விஷயம். இப்படி எவ்வளவோ சாதனைகள் இருக்குது. நம்ம ரூட் மாதிரி எங்கேயோ போயிட்டோம். அதனால கார்த்திக் மோகன் கடுமையான உழைப்பாளி. தயவு செய்து இங்கே நீங்கள் பிரச்சாரத்துக்கு நான் ஆதவ அர்ஜுனா கிட்ட கேட்குறேன், உங்களுடைய கடமை, நீங்கள் வில்லிவாக்கத்தில் நிற்கிறாங்கிறதுக்காக இந்த தொகுதியால் உங்கள் கடமை முடிஞ்சிடக்கூடாது. 234 தொகுதிக்கு நீங்கள் அப்படி பம்பரமாக சுரண்டு போகணும். அப்படி போனால் தான் இங்கே கொஞ்சமாவது உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். ஆனால் அது வேண்டாம். நீங்கள் தம்பி, நீங்கள் டெய்லி ஆதவ அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, இங்கே வந்து பேச சொல்கிறீங்க. அதனால் வந்து அவர்கிட்ட பார்த்துக்குவாருங்க. உதயசூரியனுடைய வெற்றி ஆதவ அர்ஜுனாவின் கையில் இருக்கிறது. அவர் கண்டிப்பாக இந்த பெருவாரியான வாக்குகளை தேடி கொடுத்துறாரு. வில்லிவாக்கத்தில் உங்களுக்கு விழ போகிற வாக்குகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் அவருடைய பேச்சினால் வந்த வாக்குகள். நீங்கள் எலெக்ஷனில் மாபெரும் வெற்றி அடைய போகிறீங்க. எனக்கு தெரிய தூத்துக்குடி தொகுதியில் தான் நம்ம தோழர் கனிமொழி எம்பி அவர்கள் வந்து அவர் எதிர்த்து நின்று அத்தனை பேருக்கு டெபாசிட் போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த தொகுதியில் கார்த்திக் மோகன் தவிர அத்தனை பேருக்கு டெபாசிட் போக போது. அதற்கு நீங்கள் கடைசி வரை ஆதவ அர்ஜுனாவுக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். சும்மா சொல்ற அவர். அதனால வந்து ஒன்னே ஒன்று வச்சுக்கங்க, இந்த உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறது மட்டும்தான் நமக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பு. வேற எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டாலும் அது தாமரைக்கு ஓட்டு போடுறதா தான் அர்த்தம். டெல்லி வந்து நம்மளை ஆதிக்கம் செய்யும். நம்ம அவங்க கிட்ட கை கட்டி நிற்கணும். ஒரு தில்லான முதலமைச்சர் அப்படி ஒருத்தர் இருக்காருன்னா அது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவரை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அவர் 200 தொகுதிங்கிறாரு. எனக்கு அது பத்தாவது, இன்னும் வேணும்னு ஆசைப்படுறது ஒரு பேராசை தானே. அதனால மீண்டும் உதயசூரியன் ஆட்சி இங்கே மலர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டாலின் அவர்களுக்காக ஒரு பாட்டு இப்ப அடிச்சார்ல டெல்லிய, சொல்லி அடி பாரடி அடிச்சாரு நெச்சி அடி தான் அடி, இல்லையா? அவருக்கு பொருத்தமான பாட்டு தானே. சூப்பர். பராசக்தி, அது கலைஞர் படம் பராசக்தியா. நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. இந்த வழக்கு விசித்திரம் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. அன்றாட வாழ்க்கையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கிறேன். அவன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் குடியவர்களின் கூடாரமாக மாறிவிட்டது என்பதை கண்டிப்பதற்காக பூசாரியை தாக்கினேன். அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கே இவ்வளவு பேசிட்டே போங்க, பேசிட்டே போவேன். அதெல்லாம் வேற லெவல் விட்டுருங்க, டைம் இல்லை.